பாகம் 1 ஜே. கிருஷ்ணமூர்த்தி ஓர் அறிமுகம். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, ஜே. கே. கிருஷ்ணாஜி, ஜே. கிருஷ்ணமூர்த்தி என்றெல்லாம் அறியப்படும் இவர் இந்த நூற்றாண்டின் எண்ணப்பட வேண்டிய சிந்தனையாளர்களில் ஒருவர். மனிதனின் முழு விடுதலைக்கு பாடுபட்ட உன்னத மனிதர். தன்னை எந்த இனத்தோடனோ நாட்டோடோ மொழி பிரிவினையோடோ சேர்த்துக் கொள்ளாத உண்மையான உலக மனிதர். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி 11 மே மாதம் 11ஆம் தேதி 1895ஆம் ஆண்டு மதனப்பள்ளி என்ற சிற்றூரில், தற்போது சித்தூர் மாவட்டத்தில் இருக்கும் சிற்றூரில் பிறந்தார். இவரும் இவருடைய அண்ணனும் இளம் பிராயத்தில் டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையாரால் உருவாக்கப்பட்ட தியோசிபிகல் அமைப்பில் இணைந்தார்கள். டாக்டர் அன்னிபெசன்ட் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி உலகின் ஆசிரியர் என்பதை கணித்து அணிவித்தார். அதற்காக ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் இன் த ஈஸ்ட் என்ற உலக அமைப்பை, அதாவது வேர்ல்டு வைட் ஆர்கனைசேஷனை ஏற்படுத்தி அதில் தலைமை பொறுப்பை ஏற்கச் செய்தார். 1929ஆம் ஆண்டு தலைமை பொறுப்பிலிருந்து விடுபட்டு எல்லா பணம் மற்றும் அன்பளிப்பாக வந்த எல்லா சொத்துக்களையும் கொடுத்துவிட்டு ஏறக்குறைய 60 ஆண்டுகள், அதாவது 17 பிப்ரவரி 1926ஆம் ஆண்டு வரை, அதாவது இறக்கும் வரை உலகம் முழுவதும் மிக பெரிய மக்கள் கூட்டத்திற்கும் எண்ணத்தில் மாற்றம் தேவைப்படும் மக்களுக்கும் சொற்பொழிவாற்றி வந்தார். இவர் ஒழுங்குபடுத்தப்பட்ட எந்த மதத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்றார். ஏனெனில் ஒழுங்குபடுத்துதலில் ஊழல் மண்டி கிடக்கிறது என்றார். உண்மைக்கு பாதை இல்லை என்றார். குரு என்பவனை முழுவதும் நிராகரி என்றார். உனக்கு நீதான் வழிகாட்டு என்றார். கிருஷ்ணமூர்த்தி என்ற மனிதன் முக்கியமில்லை, அவன் சொல்வதில் உண்மை கண்டால் உண்மையை காத்து வையுங்கள் என்றார். இந்த நூற்றாண்டு இளைஞருக்கு அவர் சொல்லும் முக்கிய செய்தி கேள்வி கேளுங்கள் என்பதுதான். எந்த தலைமையும் கேள்வியின்றி ஒத்துக்கொள்ளாதீர்கள் என்றார். கேட்கும் கேள்வி உக்கிரமாக இருந்தால் அது தன்னுள் பதிலை வைத்திருக்கும் என்றார். கேள்வி கேட்க பயப்படுவன் தான் மற்றவர் தலைமையை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். மெய்கீர்த்தி கண்டு காலில் விழும் இந்தியர்களை எழுப்பி தன்மானம் கொள்ளுங்கள் என்றார். என் கையை பிடியுங்கள், கால் வேண்டாம் என்றார். பாலகனாக இருக்கும் போதே இந்தியாவில் இருந்து பெயர்ந்து எடுக்கப்பட்ட வித்து அவர். அதனால் தாய்மொழி மறக்கடிக்கப்பட்டு ஆங்கிலம் கற்று அதிலேயே கடைசி வரை பேசி ஆங்கிலத்திற்கு செழிப்பு சேர்த்த இந்திய வித்து அவர். ஆழமாய் கலிபோர்னியா ஒகாயோவில் வளர்ந்து உலகிற்கு நிழல் தந்தது. இவர் வாழ்ந்த காலமும் புரட்சிகள் மலர்ந்த காலம் ஆகும். இவர் சககால ஆல்ட்ஸ் ஹக்ஸ்லி, பெர்னஷா, ஜோசப் கேம்பல், சார்லின் சாப்ளின், தலைலாமா இப்படி எல்லாருடனும் பழக்கம் உண்டு. இவரது நட்பில் மைல்கல் பதித்தவர் ஆங்கில விஞ்ஞானி டேவிட் பாம். இவருடன் சேர்ந்து இணைந்து செய்த உரையாடல்கள் வாழ்வின் அர்த்தத்தை தேடும் எல்லோருக்கும் கேட்க படிக்க வேண்டிய செய்தியாகும். ஜே. கே. குழந்தையின் கல்வியில் பெரிதும் ஈடுபாடு கொண்டிருந்தார். பொருள் முதல் நோக்கு கொண்ட, அதாவது வேலை சார்ந்து பொருள் ஈட்ட மட்டும் பயன்படும் மேலை நாட்டு கல்வி முறையை பெரிதும் கேள்விக்கு உள்ளாக்கினார். கல்வி என்பது பொறாமை, போட்டி இல்லாத, எந்த பந்தயமும் இல்லாத இயற்கையான தேடலுடன் அமைய வேண்டும் என்றார். அறிவும் அன்பும் ஒன்று என்றார். சிந்தனை இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் வாழ்வு அறிவின் அப்பாற்பட்டதாய் அமையும் என்றார். சிந்தனைதான் வாழ்வு என்னும் போதுதான் தான் என்ற அகங்காரம் நிற்கும் என்றார். இந்த தான் நிலையை தான் இவ்வுலகின் அத்தனை துன்பத்திற்கும் ஆதாரம் என்றார். உலகின் பிரிவுகள் தோன்றும் இடம் சிந்தனை என்றார். வேறுபடும் இரு சிந்தனைகள் வன்முறையின் தோற்றுவாய் என்றார். உலகுக்கும் மனிதனும் பிரிக்கப்பட முடியாத முழுமையானவை என்றார். நாம் போடும் அத்தனை சட்டங்களும் எல்லை கோடுகளும் அர்த்தமற்றவை என்றார். மனிதன் பூரணம் அடையும் போது தோன்றும் ஆழ்ந்த அமைதியில் இறைமை குடிகொண்டு இருக்கும் என்றார். ஜே. கே. போதனைகளை குரல் வடிவில் சுருக்கி சொல்லவும் என்று கேட்டபோது, நீ
இருக்கும் வரை மற்றது இருக்காது என்றார். இந்த மற்றது என்பது மனிதாபிமானம், அன்பு, இறைமை, கருணை, வாத்சல்யம், பாசம் என்று எதுவாகவேனும் அமையும். ஜே.கே. இந்த நூற்றாண்டின் புரட்சியாளர், அதாவது மத புரட்சியாளர். அவர் சிந்தனைகள் ஆழ்ந்து ஆராயத்தக்கன.